என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு எங்களுக்கு சூப்பரான வெதர். இன்றைக்கு 29 டிகிரியில் நிற்கிது நினைக்கிறேன். அதனால் நாங்கள் சடனில் முடிவெடுத்து எங்களோட வீட்டில் இன்றைக்கி எங்களோட ஃபேமிலி நாங்கள் 4 பேரும் சேர்ந்து இன்றைக்கி பாபுக்கு போட போகிறோம். இன்றைக்கு சின்ன ஒரு கார்டினுக்குள்ளே இந்த வருஷத்துக்கான பாபுக்கியை நான் செய்ய போகிறேன். இப்போ பாபுக்கு செய்கிறதுக்கு தேவையான கோழி, ஆட்டுறச்சி, மீன், சோளன் இந்த மாதிரி ஆனதை வச்சு தான் இன்றைக்கி இந்த பாபுக்கின்றது சுட்டு சாப்பிட்றதா, நெருப்பில் வாட்டி சாப்பிட்றது. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ அதை செய்யலாம் வாங்கோ. 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி உள்ளி பேஸ்ட். இது வந்து ஃப்ரோசனில் இருக்குது. இது குயிக்காக மெல்ட் ஆகிடும். 5 மேசக்கரண்டி தயிர், 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா 2 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 3 மேசக்கரண்டி, 3 மேசக்கரண்டி பாபிக்கு சாஸ், சோயா சாஸ் 4 மேசக்கரண்டி, ஒரு மேசக்கரண்டி உப்பு, தேசிப்புளி, இதெல்லாத்தையும் போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து உரைப்பு நான் குறைவாக போட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் சின்ன பிள்ளைகள் சாப்பிட வேண்டி இருக்குது. அதனால் நான் உரைப்பு குறைச்சி போட்டிருக்கிறேன். எங்களுக்கு வந்து அந்த பார்க்க வந்து பாபுக்கு போடும்போது சிக்கன் லெக்கை பார்க்க வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் மட்டும் சொன்னால் நீங்கள் கலர் சேர்க்கலாம். ஃபுட் கலர் வந்து ஒரேஞ்ச் அல்லது சிவப்பு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இல்லை எங்களுக்கு உரைப்பு கலரே வேணாம்னு சொன்னால் நல்ல உரைப்பாக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்க்க நல்ல கலர் வரும். நான் அதுக்காக இப்போ ஒரேஞ்ச் கலர் கொஞ்சம் சேர்க்கிறேன். ஒரு கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, மிக்ஸ். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இதுக்குள்ளே ஒரு 3 மேசக்கரண்டி நல்லெண்ணெய், 1 2 3 ஓகே, 3 மேசக்கரண்டி நல்லெண்ணெய் அல்லது ஒலிவ் ஆயில். நீங்கள் சமையலுக்கு பாவிக்கிற எந்த எண்ணெய் வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். எனக்கு வந்து நல்லெண்ணெய் தான் பிடிக்கும். இப்போ நாங்கள் வெட்டி வச்சுருந்த கோழியின் காலை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 மணித்தியாலம் பிரட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 4-5 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நல்லா இந்த வெட்டின இதுக்குள்ளெல்லாம் இந்த மசாலா போகிற மாதிரி நல்லா விரலால் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டோம்னு சொன்னால் குயிக்காக ஊறி பிடிக்கும். இதை வந்து தனியாக சிக்கனுக்கு தான் பிரட்டணுமெண்டில் நீங்கள் எந்த விதமான இறைச்சி நீங்கள் பாபுக்கு போடுறேன்னு சொன்னாலும் நீங்கள் பாபுக்கு போட விரும்பினால்
நீங்கள் இந்த மசாலாவை இப்படி மிக்ஸ் பண்ணி செய்யலாம். இதை நல்லா மூடிட்டு இதை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். எங்களோட குட்டி கருவேப்பிலை வந்திருக்குது, குட்டி வடிச்சிருக்குது கருவேப்பிலை மரத்தில் இருந்து. இது பெரிய மரம், இது பெரிய மரம், இது சின்ன மரம், இது இன்னொரு பிள்ளை, பெரிய பிள்ளை சின்ன பிள்ளை. இப்போ மட்டன் துண்டுகளை பாபிக்கு போடுறதுக்காக நான் ஒரு மசாலா மேக் பண்ண போகிறேன். அதுக்கு ரோஸ்மெரி ஒரு 2-3 துண்டு ரோஸ்மெரி எடுத்துருக்கிறேன். அதை மிக்சிக்கில் போடுறேன். கொஞ்சம் புதினா ஏன் இந்த ரோஸ்மெரியும் புதினாவும் போடுறேன்னு சொன்னால், இந்த ஆட்டு இறைச்சின்ற மனம் பெறக்கூடாது, அந்த ஃப்ளேவர் இறைச்சின்ற மனம் இருக்காது இப்படி நாங்கள் அரைச்சிட்டு போட்டு. அதனால தான் நான் இந்த ரோஸ்மெரியையும் புதினாவையும் அதோட இஞ்சி கொஞ்சம் உள்ளியும் கொஞ்சம் நிறையவே போடணும். அரை மேசக்கரண்டி மிளகுத்தூள், அரை மேசக்கரண்டி கரம் மசாலா, அரை மேசக்கரண்டி உப்பு, உப்பு பார்த்துட்டு போடலாம். ஒரு தேசி புளியை இதுக்குள்ள புளிஞ்சு விடலாம். ரெண்டு மேசைக்கரண்டி சோயா சாஸ், ரெண்டு மேசக்கரண்டி நல்லெண்ணெய் அல்லது ஒலிவ் ஆயில். நீங்கள் சமையலுக்கு பாவிக்கிற எந்த எண்ணெய் வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ள ஒரு மேசக்கரண்டி தேன். ஓகே, மட்டன் சப்ஸை இதுக்குள்ள போட்டு நல்லா இந்த பாபிக்கு வேண்டின மட்டன் சப்ஸை நான் இப்போ அரைச்ச இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 மணித்தியாலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். க்ளவுஸை போட்டு இதை பிரட்டும் போது க்ளவுஸ் எல்லாம் இந்த வச்சு இந்த எலும்புகள் குத்தி அதெல்லாம் கிழிச்சு போட்டுது முதல்ல. அப்போது நான் கோழி பிரட்டைக்கு அப்படி தான் ஆகிட்டுது. அதனால தான் இப்போ நான் கையால் பிரட்டுறேன். அப்புறம் அதுக்கு சிலர் சொல்லுவாங்க, இன்னும் நீங்கள் அப்போதை க்ளவுஸ் போட்டாங்க, இப்போ நீங்கள் க்ளவுஸ் போடல. சமைக்கிறத பார்க்க மாட்டாங்க, அது வேறு என்ன தான் பார்ப்பாங்க. ஆமாம், ரைட். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மிக்சியில் அடித்த உடனே அதுக்கு உப்பு காணுமோண்டு பார்த்துட்டு தான் நீங்கள் இப்படி ரஜ்ஜியில் பிரட்டணும். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், நான் அதை உங்களுக்கு எடுக்கலை. அதனால தான் நான் இப்போ இப்படி சொல்கிறேன். நல்லா பிரட்டிட்டு ஒரு 5-6 நிமிஷம் அப்படி கையால் வச்சு தேய்ச்சி பிரட்டணும். சும்மா குயிக்காக பிரட்டி போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வைக்காமல் கொஞ்சம் நேரம் அப்படி பிரட்டணும். அப்போ தான் நல்லா ஊறி பிடிக்கும். சைட்டில் இருக்கிற எல்லாம் வடிவாக துடைச்சிட்டு பாபிக்கு போடுறதுக்கு 3 மீன் எடுத்துருக்கிறேன். இந்த மீனை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணணும். நான் பாபிக்கு போடுறதுக்கு எடுத்துருக்கிற மீன் ஃப்ரம்பட். இது முள்ளு குறைவாக இருக்கிறதால பாபிக்கு போடுறதுக்கு நல்ல மீன், அவனுக்குள்ள வைக்கிறதுக்கு நல்லது. சின்ன பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கலாம், ஈஸியாக அவங்க சாப்பிடுவாங்க. என்னென்னு சொன்னால் இந்த சைடில் கொஞ்சம் முள்ளும் நடு முள்ளும் நம்மளா மீனுக்கு இருக்கிற முள்ளும் தான் இதில் இருக்கும்.
இந்த சட்டியை லைட்டாக கட் பண்ணுவோம். கொஞ்சம் வால் இருந்தால் தான் பாபு கீழே பார்க்க வடிவாக இருக்கும். எஸ் இன்னும் கட்டி பறக்குதடி மீனோட செட்டை. ஓகே, குட். எப்படி அதே மாதிரி அந்த மீனையும் கட் பண்ணிவிட்டு க்ளீனாக மெல்லமா. ஓகே, இதை வந்து நல்லா கீறி விடுவோம். எப்படி கீறணுமாண்டா ஒரு சரிவா பிள்ளத்து வட்டினா அப்படியே பிஞ்சு போயிடும். லைட்டாக கீறிட்டு அப்போ தான் உப்புத்தூள் எல்லாம் நாங்கள் பூசுகிற மசாலா எல்லாம் நல்லா பிரண்டு பிடிக்கும். இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து 2 மேசக்கரண்டி, 1 தேக்கரண்டி உப்பு, 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், 1/2 தேக்கரண்டி நல்லெண்ணெய், 2 தேக்கரண்டி. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து நான் அரைச்சி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தது தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணுமென்று சொன்னால் உடனேயே அரைச்சி கூட போட்டுக்கொள்ளலாம். 2 தேக்கரண்டி சோயா சாஸ், 2 தேக்கரண்டி சோயா சாஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சுத்தம் செய்து வச்சுருந்த மீனில் இதை பூச போகிறேன். இப்போ இதை வந்து நல்லா மீனுக்கு நல்லா பூசி விடுவோம், இதுக்குள்ளே போகிற மாதிரி. இதை நல்லா பூசிட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணின மசாலா முழுவதும் இந்த மீனுக்குள்ளே நல்லா பிரட்டிட்டேன். இதை அப்படியே ஒரு 3-4 மணித்தியாலாம், அதுக்கு கூட வேணுமென்றாலும் வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் முதல் நாளே பிரட்டி வச்சா கூட நல்லா தான் இருக்கும். இப்போ நாங்கள் பாபிக்கு போடுறதுக்கு மேரினேட் பண்ணினதை வந்து நான் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ நாங்கள் சுட ரெடி ஆகலாம். இது வந்து மேரினேட் பண்ணி வச்சது, அதாவது பிரட்டி வச்சிருந்த கோழி. இது வந்து ஆடு, இது மீன். ஓகே, பிக்கா சைஸ் அது. ஓகே, புது ரச்சி கடைக்காரனா ஒன்று சின்ன ஒன்று பெருசு ஒன்று மெல்லு இங்கே தள்ளி வைங்க, அங்கால நாங்கள் இதை வைப்போம். சரி, எவ்வளோ இருக்கட்டும். ஓகே,
நான் குடிக்கிறேன் போடுங்க பாயரமாக கிடக்கு விடுங்க போடுங்க இது வந்து வெஜிடேரியன் என்ற மகளுக்காக இது ரெடிமேடாக கடையில் இருக்குது மரக்கறியில் செய்த ரஜ்ஜி துண்டுகள் மீட் ஃப்ரீ இது வந்து வெஜிடேரியன் சொசைட்டி நார்மலாக நான் சொசைட்டி சாப்பிட்றதில்ல இது வெஜிடேரியன் இது என் மகளுக்காக நான் இதை சாப்பிட்டு பார்ப்பேன் மீட்டில் செய்த சொசைட்டி ஒன்றும் சாப்பிட்றதில்ல எனக்கு பிடிக்கிறதில்லைன்னு இல்லை அதையோட ஒரு முறை நான் பார்த்ததுலேயே எனக்கு பிடிக்கிறதில்ல அந்த ரச்சியை வந்து அரைச்சிட்டு போடுறது நாங்களாக செய்தால் நல்ல மண்டி நினைக்கிறேன் கடையில் வேண்டும் போது அந்த ரச்சி கழிவுகளை கூடுதலாக அரைக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் இது வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன் இந்த நல்லெண்ணெயை வந்து மேலே பூசி விடைக்குள்ள கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி வரும் கருகிற தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏண்டா நல்லா உள்ளே அவியணும் அதை நின்று பொரியணும் பொரியணுமா சுடணுமா என்னமோ என் மாலையெல்லாம் உடைஞ்சி போயிட்டு டேபிளுக்கு கொடுத்து இழுத்து விட்டுட்டுது இப்போ அதை முதல்ல நான் ஃபிட் பண்ணிட்டு தான் மற்ற லெவல் சரியா இது அறுந்து போயிட்டுது எஸ் கண்ணு தெரியலை தான் ஆனாலும் ஒரு குத்து மதிப்பில் ஐயோடா இல்லை சுடணும் தண்ணி நிற்குது அது குத்தி விட்டானே எல்லாமே ஓகே நான் இப்போ வந்து சலாட்டுக்கு கட் பண்ண போகிறேன் இது வந்து செரி டொமேட்டோ ப்ளம் டொமேட்டோனா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இது வந்து கோலி அளவில் சைஸில் இருக்கும் நைஸ் விளையாடுங்க அப்படி எழுங்க இது இப்படியே போடலாம் இதுக்குள்ள கட் பண்ண தேவையில்லை சலாட்டில் முழுசாக போட்டால் அப்படி எடுத்து சாப்பிடலாம் 3 பேப்பர் எடுத்துருக்கிறேன் 3 பேப்பர் கலர் பேப்பர் பச்சை மஞ்சள் சிவப்பு தக்காளி பழம் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் இது வந்து நான் நினைக்கிறேன் ஸ்பெயினில் இருந்து வாரதுன்னு நினைக்கிறேன் அதில் ஸ்டிக்கரில் அப்படி தான் இருந்தது நினைக்கிறேன் இப்போ சலாட்டுக்கு இதெல்லாம் கட் பண்ணி இதை எப்படியே முளைக்க போட்டால் நிறையவா மிளகாய் கண்டுகள் வரும் குட்டி குட்டி பேப்பர் கண்டுகள் வரும் ஏன்னா போன வருஷம் எங்களுக்கு முளைச்சது இது இப்படியே போட்டால் முளைக்கும் போடுறியா முளைக்க
ஆடு எப்படி சாப்பிட்றா? கரெக்ட் எப்படி வெட்டுற? இந்த கரெக்டுக்கு வந்து நல்லா உறைஞ்சி கழுவினா தோல் சீவ தேவையில்லை. அப்படியே மண்ணொன்றும் இல்லாமல் நல்லா தேய்ச்சி கழுவிட்டா சும்மா கட் பண்ணலாம். எப்படி வேணாலும் கட் பண்ணி சாப்பிட்டா சரியா? பெருசாக இருக்கட்டும். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாலும் தாங்க. Sweet corn. Wow. Nice. Yeah. இப்படி தான் அடக்குறது. ஓகே. இது வந்து சூப்பரான சலாட். It doesn't have much flavour. I love the fatty texture to it. It's nice. I like it. I don't like how sweet it is. Ooh. Vinegar. You just pour that in the cooler Salt and for the vinegar. dye. Yeah. Oh, lovely. So yummy and tasty. Okay. Olive. நாவல் பழம். I could just eat that out of the jar. I really could. Ready to eat. There's a lot actually. No. ஆடு மாடு குள்ள தான் சாப்பிடுவோம். மீட் சாப்பிட்றாக்கள் இது சாப்பிடணும். More and more. Okay. Pepper. See, salt. Salt. Blender. What is Black pepper. மிளகு தூள். that was? I had to pronounce it right. எல்லாம் போட்டாச்சு. நீங்க இது அனஜா இதுக்குள்ள க்ரீம் போடுறதா? சலாட் க்ரீமா? Yeah. Or you can have balsamic vinegar. This one. Really good salad. Yeah. That's what a rat does. My mum was like, "Why are you biting the bone?" And I was like, "A rat does that." சரி பிளேட் கொடுங்க. கொடுக்குறேன். Can I have a fork? கவனிங்க வைங்க. அது எப்படி? Why is all of them sharp? Thank you so much. You're welcome. நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டு அப்படியே சில்லிய கலர் ஒன்று முன்னாச்சுன்னா No, not really. எப்படி இப்படிதான் எடுக்கணும்னு நினைச்சேன். நான் அப்படியே வந்துட்டேன். அப்படியே ரைட். சி இதை வச்சு உப்புடி
No olive. நைஸ் தேங்காய். That was so rude. தேங்காய் வாய்ந்து ஏன்னு சொன்னால் மீனோட சுட்டுட்டு சாப்பிடல ரியலி டேஸ்டியாக. ஓகே நைஸ் ஃபிஷ். அதுக்கு என்ன அதுக்கு கறி வந்துட்டோம். அவ்வளோதான். ஓகே வெயிட் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓகே இப்போ நான் சைடில் வைக்கிறேன். ஓகே ஓகே அது இருக்கட்டும். மூடி விட ஆ கொஞ்சம் மூடி விடலாம். என்னத்தை சூடாக்கி சாப்பிடலாம். நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த அது அதான் மூடி சாப்பிட்டு முடியும். என்னடா இது சூடா வேணுமா ஆறினது வேணுமா? ஓகே தேங்காய் சுட்டு வச்சுட்டு இவ்வளோ தான் இருக்குதா? மிச்சம் ரெடி ஆகல. ஓகே இது வேணுமா? மீன் சுட்டா கூடாது. Is that a seagull or is that a plane? No, that's a plane, isn't it? Ooh. You're not supposed to do that, but yeah, right. I couldn't tell you actually. I just assumed. Nice. என்ன சொல்றா? Really good. They're really nice or something. Spicy சொல்லுங்க. Well, spicy okay. எனக்கு தெரியுதானே இல்ல. Alrighty. காலையில இருந்து நான் இது செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் கடைக்கு போய் இதெல்லாம் வேண்டி கொண்டு வந்து சலாட்டுக்கு தேவையான எல்லாம் வேண்டி கோழிக்கால் வேண்டி ஆனால் மட்டன் நாம் வந்து இல்லை எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி அதுக்கு பிறகு இதெல்லாம் மேரினேட் பண்ணி ஊற வச்சு ஹோல் டேஸ் இன்றைக்கு இதோட மீனை கட்டிருக்கேன். நான் வந்து சாப்பிட்டேன். எனக்கு காலெல்லாம் வலிக்குது நின்று. மத்தியானம் என்ன சாப்பிட்டது? ஒன்றும் சாப்பிடல. ஆக சாப்பிட்டது மாம்பழம். அதுக்கு பிறகு என்ன சாப்பிட்னான்? ஒன்று இப்போதான் பாபுக்கு போட்டு சாப்பிட்றேன். சூப்பரான ஒரு பாபுக்கு. வெதர் வந்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி இருக்குது. சிக்கன் லைக் No, that's enough. Okay. சாப்பிட்டு முடிஞ்சா பரவாயில்ல. சாப்பிடுங்க. இதை எடுக்கிறேன் நான். தெரியலாம் கடனுக்கு தெரியலாம். I don't like it though. I don't like having to do with it. அப்பா இப்பதான் உயிர் வந்திருக்கு எனக்கு. ஆஹா Oh, I didn't know that. I didn't think I could do it every day. I think sweet corn has everybody. அவன் பாருதா nicely cooked. அதான் நல்லா இருக்கும். You know, I stopped eating fish after like I touched the fish's eyeball. Why did you? பிரியால அப்படி It was a இது அந்த கடையில் வாங்கிக்கிறேன். freak me out. It was a சவுத்தில் ஒரு சொல்வது கவுன்சிலோவில் cave chowder. He's not. He's so. Also a little. He's too terror. cheap. You paid $1,000. இல்லை 2 minutes விட்டா தான் அது அப்படியே இதாண்டு வரும். இல்லைண்டா அப்படியே பிஞ்சு போயிடும். Had all of the Grandma. babies. They were like little sausages. Like they were like this small. And I Like begged. tiny jelly beans. Yeah, I begged to keep at least one. My Yeah. dad said no though. Like, they carry diseases. Okay, you carry diseases. Like, poor thing. எப்படி Yeah. And they gave like the butter, the only butter I eat is leopard. Oh. Actual leopard.
தேங்காய் தான் எனக்கு விருப்பம் இதுக்கு சாப்பிட்டுருக்குறீங்களா இந்த காம்பினேஷன் சாப்பிடணும். இந்த ஐலண்ட் காம்பினேஷன் கத்திப்பிடி இன்றைக்கு வந்து பாபுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். இந்த பாபுக்கு போட்டு காட்டணும்ன்றதுக்காண்டி காட்டல, எந்த ஃபேமிலியோட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த இன்றைக்கு வீடியோ எடுத்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால் எல்லோருமே, நான் மட்டும் இல்லை, எல்லோருமே பிஸி என்று இப்போ பார்த்தாலும் நாங்கள் வேலையில் இருப்போம். ஒரு ஃபேமிலியோட எங்களோட பிள்ளைகளோட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்பயுமே நான் ஏதாவது செய்து கொடுப்பேன். என்ன வேலை இருந்தாலும் இந்த வேலையை தள்ளி வச்சுட்டு அவங்களுக்காக எந்த கணவரோடையும் இந்த ஃபேமிலியோட எப்பயுமே ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரங்களில் இப்படி நீங்கள் பாபுக்கு போடுங்க, இல்லைண்டா எங்கேயாவது பார்க்குக்கு போங்க, பீச்சுக்கு போங்க, இப்படி நீங்களும் செய்யணும். இது வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் என்னோட கதை கேட்க கூட சொல்லுவாங்க, கௌரி உங்களை பார்க்க நாங்களும் உங்களுக்கு செய்யணும் போல இருக்குமெண்டு. ஏனெண்டா முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் கணவனும் சரி, மனைவியும் சரி, பிள்ளைகளும் சரி, பிள்ளைகள் படிக்கிறதுல பிஸியாக இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகணும். வேலைக்கு போகாமல் யாருமே இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லோட்ட வீட்லையும் எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தள்ளி வச்சு நாங்கள் எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்றது தான் நானும் இந்த பாபுக்கு போட்டு இந்த ஃபேமிலியோட எப்படி நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன்ன்றது தான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக எடுத்திருக்கிறேன். மற்றபடி புதுசாக இந்த பாவக்கி போடுறதுல ஒன்றும் காட்டுறதுக்கு இல்லை, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் இந்த வீடியோ முடித்துக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.